ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நன்மை தர வாரமாக இருக்க சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குதோ அதை விட பல மடங்கு நம்ம சாயப்பாவுக்கும் அந்த அக்கறை இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம மனசில் விதைக்கிறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்றது ஒன்று பெருகுது. இது உண்மையும் கூட. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்களில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கடவுளை ரொம்ப பிடிக்கும். அந்த கடவுளை அவங்க எந்த அளவுக்கு மனசில் நிறுத்தி நம்பிக்கையோட தன்னுடைய அக்கறையில் அந்த கடவுளுக்கும் முழு நலன் இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான பிரார்த்தனைகளை செஞ்சோம் அப்படின்னா நாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாட்களை கண்டிப்பாக சாயப்பா நமக்கு அமைச்சு தருவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறோம்? கன்னத்தில் கையை வச்சு உக்காந்துடுறோம். எதிர்பாராத விதமான சில நிகழ்வுகள் நடந்துச்சுனாலும் அது நம்மளால் தாங்கிக்க முடியல. கஷ்டங்கள் வருவதே வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக தான். உங்களுக்கு கஷ்டமே இல்லை, துன்பமே இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு செயலையும் செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. ஒரே மாதிரியான வாழ்க்கையில் உங்கள் திறமைகள் எங்கே மேலோங்கி நிற்கும்? ஒவ்வொரு வருஷமும் நம்ம படிக்கிறோம், படித்து தேர்வு எழுதுகிறோம், தேர்வு எழுதி வெற்றி பெற்று அடுத்த கிளாஸுக்கு போகிறோம். அப்போ அந்த தேர்வுகள் எழுதுவதற்கு நாம் படிக்கணும். படிப்பு தான் அந்த டைமில் நமக்கு பெரிய உழைப்பு. நல்லபடியாக உழைச்சா நல்லா படிக்கலாம், நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கலாம், நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலையில் உட்காரலாம். அப்போது படிப்பதற்கும் ஒரு உழைப்பு தேவைப்படுற மாதிரி வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டும் போது உங்களால் ஏற்படக்கூடிய உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்பு மிக மிக முக்கியம். கஷ்டம் நம்மளை தேடி வரும்போது நாம் அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு மடங்கு அதிகமாக உழைச்சோம் அப்படின்னா நம்மளை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது நான் கற்றுக்கிட்ட ஒரு உண்மை. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அதை நம்ம பார்க்கும்போது நம்ம சைடில் இருக்கக்கூடிய நிறை என்ன குறை என்னன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். கடவுள் முதலாளி, நீங்கள் தொழிலாளி. நீங்கன்னா நாம் அந்த முதலாளி எதிர்பார்க்கிற மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும். நாம் நல்லா வாழ்ந்தால் முதலாளி நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். நாம் நல்லா உழைக்கலை அப்படின்னா முதலாளி என்ன பண்ணுவார்? வேற ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணுவார்.
எப்பா நீ வேலை செஞ்சது போதும், நீ வேலை செஞ்சு என்னத்தை செஞ்சுருக்கன்றது தெரியுது, இதை இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவார். அதனால் கடவுளை என்னைக்கும் முதலாளியாக நினச்சிக்கோங்க. அந்த முதலாளி நல்ல மனம் படைத்த முதலாளி. ஏதோ சாங் வரும், நம்ம முதலாளி நல்ல முதலாளி அப்படின்னு. அது மாதிரி நம்ம முதலாளி நல்ல மனம் படைத்தவர். அவருக்கு நீங்கள் நல்லபடியாக உழைக்கணும், நேர்மையாக உழைக்கணும். எல்லா நேரமும் உழைச்சிக்கிட்டே இருன்னு சொல்லலை. கொடுத்த வேலையை கொடுத்த மணி நேரத்தில் உழைக்கணும். 8 மணி நேரம் ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யணுன்றது கடவுளோட கணக்கு. அந்த 8 hours முதலாளியோட கணக்கு. அந்த 8 மணி நேரத்தை நீ உழைப்பில் பயன்படுத்து. ஓபி அடிக்காத, டெமிக்கி கொடுக்காத, முதலாளி வரும்போது மட்டும் நடிக்காத, உண்மையாக இரு. உன்னோட ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னது, முதலாளி இருக்கும்போது மட்டும் நம்ம ஒழுக்கமாக இருக்கக்கூடாது. முதலாளி இல்லாத அப்பவும் நீ எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கியோ, உன் மனசாட்சிக்கு நீ உத்தமனாக இருக்கிறியோ, அப்போ தான் உனக்குன்னு இருக்கக்கூடிய வெற்றிகள் உன்னுடைய தோளில் வந்து சேரும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முதலாளி இருக்கும்போது ஒரு விதமான ஒழுக்கம், முதலாளி இல்லாதப்போ வேறு விதமான ஒழுக்கம். இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் வேலைக்கு போகிறீங்க, வேலை செய்கிற இடத்துல முதலாளி இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, முதலாளி இல்லாதப்போ அந்த வேலையில் ஏதாவது கவனம் கொஞ்சம் குறைச்சிருக்கா, அதிகரிக்குதா, இல்லை முதலாளி இருக்கும்போது எப்படி சுறுசுறுப்பாக இருந்தீங்களோ அதே மாதிரி சுறுசுறுப்போடு தான் நான் இருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். அதே மாதிரி தான் இங்கேயும் கடவுள் முன்னாடி சாமி கும்பிடும்போது தோப்புக்காரணம் போடுறோம். கடவுளை வந்து என்னென்னமோ நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனே நம்ம ஆட்டம் வேற மாதிரி போயிடுது. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காருன்றதே நாம் மறந்துடுறோம். அப்போ உண்மையான மனுஷங்க நேர்மையாக போகும்போது, அன்போட அத்தனை பேரையும் அரவணைச்சிட்டு போகும்போது, நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு கஷ்டத்தை இல்லாத மாதிரி சாயப்பா உருவாக்குவார். புரியுதா உங்களுக்கு? ஒரு துன்பம் வந்தால் நீங்கள் கத்த மாட்டீங்க. எப்போ அத்தனை மனுஷங்க கிட்டையும் நீங்கள் உண்மையாக நேர்மையான விசுவாசியாக இருக்கும் போது மட்டும். இல்லைன்னா துன்பங்கள் வந்தால் காதை பொத்துக்கிட்டா கத்துன்னு கத்துவோம். அது லிசன் பண்ணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? துன்பங்கள் வந்தால் நீங்கள் துவண்டு போகிறீங்களா அப்படின்னா நீங்கள் இன்னமும் அந்த அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் மற்றவங்க மேலே வைக்கலைன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய மனுஷங்க மேலே மட்டும் அன்பு வைக்கிறது இல்லை. அதை தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுங்கும் பண்ணுறாங்க. எல்லாரு மேலேயும் அன்பு பறந்துருக்கணும். ப்ராட் மைண்ட், பரந்த மனசு வேணும். இவன் இருக்கிறவன், இவன் இல்லாதவன், இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் அந்தஸ்தில் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் பதவியில் இருக்கிறவன், இவன் பதவியில் இல்லைன்னு ஒவ்வொரு இடத்துலையும் பாகுபடுத்தி நீங்கள் அன்பு வச்சிங்கன்னா அது கடவுளுக்கு பிடிக்காது. கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி, அதான் நான் சொல்கிறேனே, கடவுள் கண் முன்னாடி, நம்ம கண் முன்னாடி தான் அவர் இருக்கார். அப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அத்தனை விஷயத்துலையும் நீங்கள் நேர்மையாக, உண்மையாக, அன்பாக, அக்கறையாக இருப்பீங்க. இல்லைன்னா கடவுள் இல்லை, நம்ம தப்பு பண்ணால் கண்டுபிடிக்கவா போகிறாரு அப்படின்ற இடத்துல நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக கணக்காகிட்டே இருக்கும். எது எதெல்லாம் வரவு வைக்கணும், எது எதெல்லாம் செலவு வைக்கணும். நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸில் வருமானம், வரவு அதிகரிக்கும். நீங்கள் நல்லா உழைக்கலைன்னா ஏற்கனவே சேர்த்து வச்ச அத்தனையும் செலவு கணக்கில் போய்டும், பற்றாக்குறையாக ஆகிடும்.
அப்போது நம்மளுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் எந்த அளவில் எடுத்து வைக்கணுமோ அந்த அளவில் பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை ஒரு மனுஷன் இறங்கணும். அப்போ அவன் எப்படி இறங்க முடியும்? அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை சுற்றி நடக்கிற விஷயத்தில் மிகப்பெரிய கவனத்தை வைக்கணும். கவனம் சிதறதுன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த சிதற கவனத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன் சிதறது, என்ன பிரச்சனைன்னு அதை பண்பாக கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ள கேளுங்க. இல்லை இப்படி சிதறிச்சுன்னா நமக்கு பிரச்சனை, சிதறிச்சுன்னா நமக்கு இன்னும் பெரிய தொல்லை, இப்படி கவனங்கள் சிதறிச்சு அப்படின்னா பின்னடைவு, கவனங்கள் சிதறிச்சுன்னா தோல்வி. அப்பப்போ உங்கள் மனசை இந்த மாதிரியான விஷயத்த சொல்லி அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சிகளே செய்யணும். இல்லைன்னா கவனங்கள் கொஞ்சமாக சிதறும். நம்ம அந்த இடத்துல கவனிக்காம அதை நம்ம தொடர்ந்து அலோவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சிதறல் வாழ்க்கையவே சிதைச்சிடும். ஒரு சின்ன திருப்பந்தான், அந்த சின்ன திருப்பத்தில் நல்லதும் நடக்கும், நல்லது இல்லாததும் நடக்கும். நல்லது இல்லாததை நடக்கிறதுக்காக நாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்படணும். அப்போ ஒவ்வொரு திருப்பமும் நல்லதே நடக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு நான் வண்டி ஓட்டினாலும் நான் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான திசையில் போகணும். அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வாழ முடியும். உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படின்னா கடவுள் நம்ம மேலே அக்கறையும் அன்போடும் இருக்கிறாரு. அப்போ அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை நாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எப்போ வேணாலும் கடவுள் உங்ககிட்ட வருவார். அப்போ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்க தான் கடவுள் உங்களுக்கு ஆசைகளை வழங்குவார். கோடி கோடியா உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிள்ளி கொடுக்கணுமா இல்லை அள்ளி கொடுக்கணுமா? கமெண்ட் பண்ணுறீங்களா? கிள்ளி கொடுத்தா போதுன்னா கிள்ளி கொடுத்தா போதும். அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா கேளுங்க. அப்போ அள்ளி கொடுக்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கை முறையை நாம் மாற்றணும். மாறாமல் எதுவும் நடக்காது. நான் மாற மாட்டேன் அப்படின்னா மாறாத வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் மாற மாட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர். புடியா நிற்கக்கூடிய மனிதர்களை என்ன சொல்ல முடியும்? அவங்க சில நேரத்தில் நம்ம சொல்லலாம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத மனிதர்கள். பிடிச்ச முயலுக்கு 3 கால், பிடிச்ச முயலுக்கு 2 கால், இல்லை முயலுக்கு காலே இல்லை, பாம்பு மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் ஏராளம். நாம் அந்த மாதிரியான மனிதருக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. மாட்டிக்கிட்டா முட்டுக்கட்ட அத்தனையும் நாசமாக போயிடும். நாம் இங்கே விளைச்சலை அதிகரிப்பதற்காக வந்தவர்கள். கடவுள் இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய புத்திமதியை சொல்லி கொடுத்துருக்கு. இதோ பாருப்பா, இத்தனை ஜென்மத்தில் இத்தனை அனுபவத்தை நீ கற்றுருக்க. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நீ குழந்தையிலிருந்து கிழவனாகிற வரைக்கும் நீ கற்றுக்கிட்டது ஏராளம். அது எல்லாம் உன் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நீ கற்றுக்கோ. நீ நல்லபடியாக வென்று வரணும் அப்படின்னு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த பிரபஞ்சம் அனுப்புது. அதுக்கு ஒரு கடவுளை நியமிக்குது, குருவை நியமிக்குது. அதனால தான் எந்த மனுஷனுக்கு எது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பக்தி இல்லாமல் இருக்கவே கூடாது. பக்தின்றது ஒரு மனுஷனுக்கு மன கட்டுப்பாடை அதிகரிக்க செய்யும். கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க நேர்மையாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்.
கணவனுக்கு தெரியாமல் மனைவி தப்பு பண்ணுறதும், மனைவிக்கு தெரியாமல் கணவன் தப்பு பண்ணுறதும், பெற்றவங்களுக்கு தெரியாமல் குழந்தைங்க தப்பு பண்ணுறதும் வாழ்க்கையில் மகா பெரிய பாவத்தை சுமக்கிறதுக்கு சமன்ற நிலை நம்ம மனசில் என்னைக்கும் நிற்கணும். கணவர் தப்பு பண்ணால் மனைவியாக இருக்கக்கூடிய நான் தப்பு பண்ணக்கூடாதா? என்னுடைய வழியை அந்த மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நானும் தப்பு பண்ணுவேன்னு சொல்லி பண்ணாதீங்க. ஒருத்தர் சாக்கடையை குடிக்கிறான் அப்படின்னா நானும் சாக்கடையை குடிப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்புறம் சாக்கடை தண்ணியை குடிக்கிறவன் பைத்தியக்காரன். பைத்தியக்காரன் தான் நல்ல தண்ணி எது கெட்ட தண்ணி எதுன்னு தெரியாமல் குடிப்பான். அப்போ அவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு தப்பை உணர்த்தணுன்றதுக்காக நீங்களும் தப்பு செஞ்சால் அவங்கள விட 2 மடங்கு பாவத்தை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். எதுக்கு இப்படி பாவத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தால் எப்போ தான் நம்ம வாழறது? உங்கள் ஆத்துமா நல்ல புனிதமான வாழ்க்கையை வாழணும்னு ஏங்குது. அதற்கு நாம் தடை போடக்கூடாது. அந்த ஆத்மா புனிதத்தின் புனிதம். அதில் ஏகப்பட்ட நல்ல நல்ல பதிவுகள் அதில் அடங்கி இருக்குது. அந்த ஆத்மாவை நீங்கள் நோண்ட ஆரம்பித்தாதான், கிளற ஆரம்பித்தாதான் பொக்கிஷங்கள் நிறைய நிறைய கிடைக்கும். கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். கடவுள் அங்கே மேலே இருந்து ஆனந்தமாக பார்த்துக்கிட்டே இருக்கார், சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கார். பார்த்தியா என் குழந்தைங்க எப்படி இருக்காங்க, பார்த்தியா என் குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, பார்த்தியா என் குழந்தைங்க எனக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ பிரியமானவங்களாக இருக்காங்க, பார்த்தியா அப்படின்னு அவர் அங்கே தனக்குள்ள சந்தோஷத்தை ஆனந்தமாக ஆடுவார். நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் எப்படி சிறப்பாக வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சாயப்பா அங்கே ஆனந்த நடனம் புரிவார். ஸோ மைண்ட் பண்ணிக்கோங்க, ஆனந்த நடனம் இது ரொம்ப சிறப்பானது, அக்கறையானது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் கவலையோடு இருந்தீங்கன்னா அவர் ஆனந்த நடனம் ஆட மாட்டார். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றே ஒன்று தான், என் குழந்தைக்கு என்ன குறை, ஏன் என் குழந்தை இவ்வளோ தப்பான விஷயத்தை கையில் எடுக்குது, அப்பான்னு என்னை கூப்பிட்டு இந்த பக்கம் தப்பான வழியில் போகிறது என் குழந்தை என்னால் தாங்கிக்க முடியலன்னு அவருடைய கண்ணீருக்கு நாம காரணமாக இருக்கக்கூடாது. திரும்ப சொல்லுங்க, நீங்கள் புனிதமான மனிதர்களா, புனிதத்தின் உறைவிடமா? நீங்கள் புனிதமான மனிதர்களா, புனிதத்தின் உறைவிடமா இருந்தால் அவர் அந்த சொர்க்கத்தில் ஆனந்த நடனம் புரிவார். உங்கள் வாழ்க்கையோட தப்பை நீங்கள் ஆதரித்து நீங்கள் தப்பான மனிதர்களாக வாழ்ந்தீங்கன்னா அவருக்கு மனசில் கடும் கஷ்டம், துன்பம் அத்தனையும் அவரை ஆட்டி படைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுடைய குழந்தைங்க தப்பான வழியில் போயிட்டு ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படுமோ அந்த கஷ்டம் அவர் படுவார். அதான் சொல்கிறேன், சாயப்பாவோட குழந்தைங்க மட்டும் இல்லை, எந்த குழந்தையும் எந்த மனுஷனும் தப்புகளை தொடர்ந்து செய்யாதீங்க. தப்பு செய்யும்போது கிடைக்கக்கூடிய இன்பம் நம்ம கடவுளுக்கு பண்ணக்கூடிய துரோகம். ஒருத்தவங்க சொன்னாங்க, அன்பே சாய் குடும்பத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்க இந்த சட்டத்திட்டங்கள்லாம். அதான் நான் சொன்னேன், இது பயங்கரம் இல்லைங்க, இதுதான் மனுஷன் ஃபாலோ பண்ணணும். ஆனால் மனுஷன் மறந்துட்டான். அதனால் சாதாரண வாழ்க்கையை ஞாபகப்படுத்துறதே கடுமையான சட்டம் அப்படின்னா, இன்னும் கடுமையான விஷயத்தை நோக்கி நம்ம போகும்போது தான் கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிவார். அதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா பதிலை காணும். இது கடுமையான சட்டமா?
ஒழுக்கமாக இருப்பதுன்றது கடுமையான சட்டமா? மனசில் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க கூடாதுன்றது கடுமையான சட்டமா? பொண்ணும் மேலேயோ பொருள் மேலேயோ ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டா அது அழிவை கொடுக்கும்னு சொல்றது கடுமையான சட்டமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம எல்லாரும் ஒரு தெய்வத்தோட குழந்தைங்க. அந்த தெய்வத்தோட குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான தகுதிகள் தான் இத்தனையும். ஆனால் அதுவே இப்போ சிறப்பு தகுதிகளாக மாறுதுன்னா நம்ம உலகம் எதை நோக்கி போகுது நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த காலத்தில் ஒழுக்கத்துக்கு முதலிடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒழுக்கன்றதை காத்துல பறக்க விட்டாச்சு. அதனால தான் இதெல்லாம் கடுமையான ஒழுக்கமா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்ற அளவுக்கு நம்ம கேட்கக்கூடிய அளவில் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம். ஸோ ஒழுக்கம் வாழ்க்கையில் உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும். அது இல்லைன்னா உங்கள் கையில் துட்டு இருந்தாலும் சரி, பெருசாக பதவி இருந்தாலும் சரி, அத்தனையும் வீணே. ஏன்னா அத்தனையும் இங்கேயே நீங்கள் அனுபவிச்சுட்டு இங்கேயே நீங்கள் விட்டுற போகிறீங்க. மேலே போகும்போது மிகப்பெரிய கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா பண்ண பாவத்துக்கு தண்டனை பெருசு. அதான் பைபிளில் சொல்லியிருப்பாங்க, உன்னோட கண்கள் வேற ஏதாவது பார்த்து ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கண்களை பிடுங்கி போட்டுடுன்னுவாங்க. ஏன்னா கண்களை பிடுங்கி போடுறது அவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியுது. ஆனால் அதை விட கஷ்டத்தை அங்கே மேலே அனுபவிக்கணுமா? பிறர் மனைவி மேலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிறர் மனைவி மேலே ஆசைப்படுறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. இதையெல்லாம் நாமளும் அந்த இடத்துல செதுக்கணும். எல்லாருமே உங்களுடைய யாரு கூட பிறக்காத அக்கா தங்கச்சிங்க. மனுஷனுக்கு எப்பெல்லாம் அந்த சபலம் வருதோ அப்பெல்லாம் அவள் அதை நினைக்கணும், இல்லை இவங்க என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி அப்படின்னு ஒரு நொடி வந்துட்டு போயிட்டா அந்த சபலம் அப்படின்றது வராது. இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஒழுக்கத்தை இப்படி தான் நம்ம வளர்க்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவனங்கள் சிதறக்கூடாது. கவனம் சிதறடிச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பமாகும். உள்ளே போக போக கடைசியில் வேற மாதிரி போயிட்டு கடைசியில் நாம் ஒரு மோசமான மனிதன் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நிற்போம். இது எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். கடவுளோட குழந்தையா இருக்கிறதுல நாம தகுதியை நாம தான் வளர்த்துக்கணும். உங்க தகுதியை நீங்க தானே வளர்த்துக்க முடியும். அடுத்தவன் மேல வீணா பொறாமைப்படுறது, பழிய சுமத்துறது, பொய் சாட்சி சொல்றது, குழந்தைங்க மேல பொய் சத்தியம் பண்றது, குழந்தைங்களை விட்டுட்டு போறது, இது எல்லாமே ஒரு மனுஷன் செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு மரண அடி விடும். இதே பிறவில மறுபடியும் தவறுகளை தொடர்ந்து செய்யாதீங்க. கடவுள்கிட்ட மன்னிப்பை கேட்டு புனிதமான மனிதனா மாறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் கடவுள்கிட்ட கேளுங்க. உங்களை அவர் காப்பாற்றுவார். அதை விட்டுட்டு மாடர்ன் உலகம்னு சொல்லிக்கிட்டு, மாடர்ன் உலகம்தான், இங்கே இருக்கக்கூடிய புதுமைகளை நாம் அக்செப்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அது ஒழுக்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய புதுமைகள் இருந்துச்சுன்னா அதை காலில் போட்டு மிதிங்க. ஏன்னா காலில் போடுறது காலோடு தான் இருக்கணும். காலில் போடுறத தலைக்கு வச்சுக்க கூடாது, தலைக்கு வச்சுக்கிறத காலில் போட்டுக்க கூடாது.
எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே தான் இருக்கணும். அதுதான் மரியாதை. ஸோ மாடர்ன் சொசைட்டி, மாடர்ன் உலகம் அப்படின்னு சொல்லி தப்பு மேலே தப்பு செஞ்சு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இது படாத கஷ்டத்தை கொடுக்குன்றதை மறந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் நாம உள்வாங்கணும். இந்த விஷயத்தை நல்லா ஆழ்ந்து சுவாசிச்சு பாருங்க. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி பாருங்க. நான் சொன்னதுல தப்பு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நீங்க சொன்னது சரி அப்படின்னா சந்தோஷம். கடவுளுக்கு நன்றிகளை செலுத்துங்க. ஏன்னா நான் எந்த ஒரு வார்த்தையையும் இங்க சொல்லவே இல்லை. அத்தனையும் அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளோதான். இதுல இருந்து நானும் கத்துக்க வேண்டிய பாடமும் இருக்குது. இந்த ஆடியோஸ்ல 2-3 சொல்லியிருக்கு. அது எனக்கான விஷயங்கள். நான் பேச பேச நானே சில விஷயத்த லெசன் பண்ணி அதை மதிப்பு கொடுத்து நான் பண்றேன். அப்படிதான் இந்த ஆடியோஸ்ல மட்டும் இல்லை, அத்தனை ஆடியோஸ்லயும் நானும் நிறைய லேர்ன் பண்றேன். நாம என்ன பேச வந்தோம் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. என்ன பேச போறோன்றதும் தெரியாது. சிலதை மட்டும்தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அந்த பதில்னு சொல்றது. மற்றபடி வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதனால அத்தனையும் சாயப்பாக்கிட்டேருந்து வந்தது தான். இத்தனை பதில்களும் இத்தனை உரையாடல்களும் உங்கள் மனசில் எழக்கூடிய கேள்விக்கான பதில்களும் அவராக கொடுத்தது. அதனால் தொடர்ந்து நாம் அப்பாவோட குழந்தைங்களாக இருக்கணும்னா நம்ம நல்ல மனிதர்களாக ஒழுக்கத்தில் முதல் ஆளாக நாம் நிற்கணும். பெரியவர்களை வணங்கணும், பெரியவர்களை மதிக்கணும், பர்டிகுலராக பெத்தவங்களை மதிக்கணும். பெத்தவங்களை கண்ணா பின்னான்னு திட்டக்கூடாது. நியாயம் ஏதோ உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி. நியாயம் அவங்க தப்பு பண்ணாலும் அவங்கள நீங்கள் கடும் சொற்களால் அர்ச்சனை பண்ணக்கூடாது. இது நபிகள் நாயகம் சொன்னது. ஏன்னா அவங்க பெத்தவங்க, உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க. உன்னை பெத்து உன்னை வளர்த்து அவங்க அது மூலமா கடனாளியாகி நிற்கிறாங்க. உன்னை நல்லா படிக்க வச்சாங்க. அவங்கள எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்கறது எவ்வளோ பெரிய அநியாயம். அதனால தான் சொல்கிறேன், பெரியவர்களை மதிங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவர்களை பார்த்தா அப்படியே கீழே விழுந்தெல்லாம் கும்பிடுவாங்க. ஆனால் வீட்டில் அம்மா அப்பாவை மதிக்கவே மாட்டாங்க. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. கேமராவில் அத்தனை விஷயங்களும் பதிவாயிட்டு தான் இருக்குது. நாளைக்கு யம தர்மராஜா கேட்பார், ஏண்டா யாரோ ஒருத்தவங்களை கும்பிட்ட, ஆனால் உன் பெத்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, திருப்பி கத்துன்னு கத்துறியே அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பதில் சொல்லணுமோ அது இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அத்தனை பேரையும் மதிக்கணும், நடிக்கக்கூடாது. நடிப்பில் நம்ம அத்தனை பேரும் ஷெவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிக்க தெரியாத மனிதராக நாம் இருக்கணும். மிகப்பெரிய அற்புதம் படைக்கணும், அற்புத சக்தி உள்ளே இறங்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒழுக்கமான மனிதர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளும் நம் மீது அக்கறையோடு இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் உள்வரும். இல்லைன்னா சும்மா என் துன்பத்தை கடவுள் பார்த்து தானே இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது பேச்சளவில் இருக்கும். ஸோ ஃபீல் ஆகாது. ஃபீல் ஆகணும்னா இத்தனை தகுதிகளும் வளர்த்துங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமான இடத்துக்கு போவீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.